வணக்கம் வணக்கம். ஒரு குச்சி ஒரு குல்ஃபி, அது என்னதுமா அது புதுசா இருக்க? குல்ஃபின்னா குச்சி வச்சுதானே தருவாங்க, அதனால எல்லாரும் சாப்பிடுறாங்க. இது என்னதுமா அது? இதுல வந்து நாங்க ஒரு குச்சி வந்து ஸ்டிக்லயும் தருவோம், குல்ஃபி அதாவது உங்களுக்கு நான் பிளேட்ல ஸ்லைஸாவும் தருவோம். ஸ்லைஸாவா? ஐஸ்கிரீம் ஸ்லைஸா தரீங்களா? அதுல குச்சி வச்சு நம்ம சாப்பிடணுமா? நீங்க ஸ்டிக் வச்சு சாப்பிடலாம். ஸ்டிக் வச்சு. ஆமா. இதுல எங்களுடைய கடையோட வந்து சிக்னேச்சர் ஃபுட் வந்து நாகப்பழமோட ஃபுட் தான். அப்படியா? நாகப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல, நாகப்பழமே கொடுமா. அடடடடடடா, நாங்க லெமன் பிழிஞ்சி உப்பு மிளகாய் தூவி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. லெமன் பிழிஞ்சி உப்பு மிளகாய் தூவி போட்டு ரியல் ஃபுட் சாப்பிடுறீங்களா? ரியலா நாகப்பழத்தை எப்படி சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம். நாகப்பழத்துல ஊறுகாய் போட்டு கொடுக்குறீங்களா? ஏமா சாப்பிட்டு சொல்லுங்க நீங்க. அப்படியா? அது ஐஸ் உள்ளே ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். இன்னும் 2 பார்சல் பண்ணிடு. வீட்டுல என் பொண்டாட்டி கொடுப்பேன், குழந்தைங்களுக்கு கொடுப்பேன், போட்டு கொடுத்துருமா. நாங்க உட்காந்து சாப்பிட்டுமா? ஒரு குச்சி ஒரு குல்ஃபி, இது எங்க இருக்கு தெரியுமா? பூந்தமல்லியில டிமார்ட் பக்கத்துல இருக்கு. அது நடமாடும் ஐஸ்கிரீம் பார். எல்லாரும் வாங்க, குழந்தைகளோட வந்து பாருங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருந்துகிட்டே இருங்க, மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.